ஹே மக்களே, வணக்கம். இன்றைக்கான வீடியோ இது கொஞ்சம் ஸ்பெஷல் தான். ஏன்னா ஒரு அழகான எல்லாருக்குமே இதை பார்த்தா ஒரு அழகான மெமரிஸ் வரும். ஸோ எனக்கு நான் தினமும் இங்கே தான் வந்துட்டு போயிட்டுருக்கேன். சும்மா இல்லை, எங்கள் அம்மா இங்கே வேலை செய்கிறாங்க. ஸோ அவங்கள நான் ரெகுலராக கூட்டிகிட்டு விட்டுட்டு அவங்க கூடயே இருந்துட்டு திரும்பி ஆஃப்டர்நூனுக்கு மேலே அவங்க கூட கிளம்புவேன். ஆனால் நான் ஒவ்வொரு நாளும் இங்கே வரும்போது எனக்கு ஞாபகம், அதாவது என்னோடய நினைவுகள் வந்துட்டு தான் போகும். இந்த பிள்ளைங்க விளையாடுறதெல்லாம் பார்க்கும்போது நாம் இப்படி இருந்திருக்கோமே அப்படின்னு சொல்லி நான் எத்தனையோ நாள் இதெல்லாம் பார்த்து அப்படியே உட்காந்து அந்த அழகான நினைவுகளோடு வாழ்ந்திருக்கேன். அப்படி என்ன அப்படின்னு சொல்கிறேன்னா, நீங்களே பாருங்கள், கெஸ் பண்ணுங்கள் எல்லோரும் நான் எங்கே இருக்கேன்னு. ஸ்கூல் அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு எப்படி ஃபீல் ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, மீண்டும் பள்ளிக்கு போகலாம், நம்மை நாம் அங்கே தேடலாம் அப்படின்ற மாதிரி. லிரிக்ஸ் தப்பாக பாட்டேன்னா அதெல்லாம் திருத்தக்கூடாது. எனக்கு வந்ததை பாடினேன். ஆனால் எனக்கு சீரியஸாகவே இங்கே தினமும் வரும்போது எனக்கு அதான் ஃபீல் ஆகும். ஸோ ஏன்னா சின்ன வயசில் ஃபஸ்ட்லேருந்து 5th வரைக்கும் படிக்கும்போது இந்த மாதிரி ஸ்கூலில் தான் நான் படித்தேன். ரொம்ப ஜாலியாக இருக்கும், எந்த கவலையும் இருக்காது. அந்த ஃப்ரெண்ட்ஸுங்களெல்லாம் பார்க்கும்போது நான் படிக்கிறதுக்கு போகிறேன்னா அப்படின்றத தாண்டி நான் ஃப்ரெண்ட்ஸுங்களை மீட் பண்ண போகிறேன், ஜாலியாக விளையாட போகிறேன். எனக்கு என் மைண்ட் ஃபுல்லாக தான் இருக்கும். அவ்வளோ ஜாலியாக என்ஜாய் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஸ்கூலுக்கு நான் வரும்போது எனக்கு தினமும் ஞாபகம் வருது. என்னோடய ஃபஸ்ட் கிளாஸ்லேருந்து 5th வரைக்கும் நான் எவ்வளோ என்ஜாய் பண்ணேன் அப்படின்ற ஒரு ஃபீல் தான் எனக்கு இந்த ஸ்கூல் கொடுக்கும். உங்களுக்கும் இந்த மாதிரியான ஒரு ப்ளேஸ் பார்த்தா ஞாபகம் வரும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். யாருக்கு தாங்க வராது இப்படி எப்படி சொல்கிறது, அதெல்லாம் ஒரு அழகான ஒரு அனுபவம். எல்லோரும் சொல்லுவாங்க அது மெட்ரிக்கல் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கும்போது எவ்வளோ விஷயம் இருக்குது தெரியுங்களா. மரத்துக்கு கீழே உட்காந்து சாப்பிட்றது, ஸ்கூல் சாப்பாடு வாங்கி சாப்பிட்றது, அந்த ஸ்கூலுக்கு வெளியே விற்கிற அந்த பொட்டி கடையில் போய் மிட்டாயி, 5 காசு மிட்டாயி, அப்புறம் நிறைய இருக்குது இந்த மாதிரி பஞ்சு மிட்டாயி, இந்த மாதிரி மாங்காய் ஊறுகாய் போட்டு தர்றது, மாங்காய் உப்பு மிளகாத்தூள் போட்டு தர்றது. ஸோ இது மாதிரி சின்ன சின்ன அழகான அனுபவங்கள் நிறைய இருக்குது. நாங்கள் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கும்போது எனக்கு படிப்பு வந்துச்சா இல்லையா, ஆனால் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எனக்கு இன்றைக்கி அழகான நினைவுகளாக இருக்குது. ஸோ இந்த ஒரு அழகான விஷயத்த உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்றதுக்காக தான் இன்றைக்கி இந்த வீடியோவை நான் எடுத்திருக்கேன். ஸ்கூலை பாருங்கள். ஓகே, நாளைக்கு இதே மாதிரி ஒரு அழகான விஷயத்த உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன். பபாய். ஸோ நீங்களும் உங்கள் ஸ்கூலை மிஸ் பண்ணுறீங்க, இந்த மாதிரி ஒரு சைல்டுஹுட் மெமரிஸ் எல்லாம் மிஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்குள்ளே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? கொஞ்சம் வாய் வர வளருது கண்டினியூவாக பேசுகிறதுனால. ஏன்னா நான் மோஸ்ட்டாக கண்டினியூவாக பேச மாட்டேன், வீடியோ எடுக்கிறனால கண்டினியூவாக பேச வேண்டியதாக இருக்குது. சரி, ஓகே, டேக் கேர், பாய். நாளைக்கு சந்திப்போம். எதனாலும் கமெண்ட் பண்ணுங்கள், பேசிக்கிட்டே இருப்போம். பாய். மிஸ் பண்ணாமல் கியூட் குட்டச்சி சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். சேனல் மட்டும் இல்லை, யூடியூப் சேனல் மட்டும் இல்லை, ஃபேஸ்புக்கில் மனோவர்த்தினி ராபர்ட், இன்ஸ்டாகிராமில் மனோவர்த்தினி அஃபிஷியல். ஸோ இதெல்லாமே உங்களோட சப்போர்ட் எனக்கு முக்கியமாக வேணும். பாய். வேறு என்ன பேசுறதுன்னு தெரியல, அதனால தான் பாய்.